சாயந்தரத்தை சார்ந்ததை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ எருமை மாடு வந்து எது எதுக்கு பயன்படுதுங்க ஐயா? இது பால் ஒன்று தானுங்க, மித்த நாம் எதுக்கும் பயன்படுத்துறது இல்லை. மாட்டு வாங்கி தான் 10-40 வருஷமா வச்சுட்டு தான் இருக்கிறேங்க. அதனால நம்மங்களுக்கு மித்த தொழில் இல்லைங்கிறதுக்காக அதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க. படிப்பறிவு ஜாஸ்தியாக இருந்தால் மித்த வேலையில் போயிருக்கலாங்க. அது ஒன்றும் இல்லாதனால அதை வச்சு எருமை மாடுகளை வாங்கி பாலை ஊற்றி சப்ளை பண்ணி அதில் வச்சு வருமானத்தை நாங்கள் ஜீவனாம்சம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பசுமாடு நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க. எருமை மாட்டுக்கும் பசு மாடுக்கும் என்ன வேறுபாடுங்க ஐயா? பசு மாட்டுக்கு வந்து பால் அவ்வளோ ஒன்றும் திக்காக வராதுங்க. எருமை மாட்டு பால் நல்லா திக்காக இருக்குங்க. அதை வச்சு நாம் சாப்பிட்டாவுமே நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து அப்படி இல்லைங்க. அது எருமை மாடு வந்து 5 லிட்டரு 6 லிட்டரு தான் கறக்குங்க. மாடு வந்து 10 லிட்டரு 5 லிட்டரும் கூட ஒரு நேரத்துக்கு கறக்குங்க. இது 2 நேரம் சேர்ந்தும் கூட 10 லிட்டரு வராதுங்க. அதனால் அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லைங்கிறதுக்காக நாங்கள் இதையும் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோங்க.